இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் இந்தியர்கள் மட்டுமின்றி 18 நாடுகளை சேர்ந்தவர்களும் மீட்கப்பட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தூதரக அதிகாரிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது உக்ரைனிலிருந்து சுமார் 23,000 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். உக்ரைன் மற்றும் அண்டை நாடுகளுக்கு 90 டன் நிவாரணப் பொருட்கள் மனிதாபிமான உதவியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாமில் வேட்டையாடும் நோக்கத்தில் நெருங்கிய புலியிடமிருந்து லாவகமாக மான் ஒன்று தப்பி ஓடும் காட்சி வெளியாகியுள்ளது. அசாமில் காசிரங்கா தேசிய வன உயிரின பூங்காவில் ஆயிரக்கணக்கான ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. அங்கு சுற்றுலா சென்ற தில்நாத் என்னும் பயணியின் கேமரா கண்களில் பிரம்மாண்டமான ராயல் பெங்கால் டைகர் புலி ஒன்று மானை நோக்கி வேகமாக பாய்வதும் அந்த குட்டி மான் பதற்றமடையாமல் லாவகமாக தப்பி ஓடுவதும் பதிவாகியுள்ளது. பஞ்சாப் முதலமைச்சராக தேர்வாகியுள்ள ஆம் ஆத்மியின் பகவந்த் மான் இன்று பதவியேற்க உள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதையடுத்து அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை தலைவராக பகவந்த் மான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து புரட்சியாளர் பகத்சிங்கின் கிராமமான கக்தர் காலனியில் இன்று பகவந்த் மான் முதல்வராக பதவியேற்றுக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 5 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 5 நாட்களாக பரவி வந்த காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள கோம்பை, வெள்ளைப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் செடி கொடிகள் காய்ந்ததால் ஆங்காங்கே காட்டுத்தீ ஏற்பட்டது. வனப்பகுதி, வருவாய் நிலங்கள் மட்டுமின்றி தனியார் தோட்டங்களிலும் தீ பரவியதை அடுத்து 200க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே தீ விபத்தினால் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் தீ பரவல் குறித்து கண்காணித்து வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தனியார் தோட்டங்களுக்கு வைக்கும் தீ வனப்பகுதிகளுக்கு பரவினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த வனத்துறையினர் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டால் 0452240287 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெருநந்திக்கு 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். பங்குனி மாதத்தின் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு ஏற்ற பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், தயிர், பால், திரவிய பொடி, கரும்புச்சாறு உள்ளிட்ட 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். சிவகங்கை அருகே பயிற்சி முடித்த இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை வழியெழுப்பும் விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடியில் உள்ள மையத்தில் இந்தோ திபெத் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அங்கு 476வது குழுவினருக்கு 44 வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி நிறைவுற்றதும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள எல்லை பாதுகாப்பு பிரிவு அலுவலகங்களுக்கு வீரர்கள் பணிக்கு அனுப்பி வைக்கப்படுவர். பயிற்சி முடித்த 525 வீரர்களுக்கு வழியனுப்பு விழா செவ்வாயன்று நடைபெற்றது. இதில் ஐஜி சஞ்சீவ் ரெய்னா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வழியனுப்பு விழாவின் போது வீரர்கள் அணிவகுப்பு, கராத்தே, கயிறு ஏறுதல் உள்ளிட்ட சாகசங்கள் காண்போரை வெகுவாக ஈர்த்தன. अभिनंदन करते हुए ये नौ हिंदी
தாம்பரம் அருகே பிரியாணி சாப்பிடுவதற்காக செல்போனை திருடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். தாம்பரம் சிட்டிஓ காலனி பகுதியில் உள்ள ஜெராக்ஸ் கடையில் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த செல்போன் மாயமானது. இதையடுத்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த போது டிப் டாப்பாக உடை அணிந்து வந்த நபர் ஒருவர் செல்போனை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சோமமங்கலத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரியாணி சாப்பிடுவதற்காக செல்போனை திருடி அடமானம் வைத்தது தெரியவந்தது. உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததை தொடர்ந்து சென்னை புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த பேரறிவாளன் நன்றியை தவிர சொல்வதற்கு வேறொன்றுமில்லை என்றார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பேரறிவாளன் சிறையில் இருந்துள்ளார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் பரோலில் இருந்த அவர் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததை தொடர்ந்து புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். நன்றியை தவிர சொல்வதற்கு வேறொன்றுமில்லை என்று அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். செய்தியாளர்களை சந்தித்த போது அவரது தாய் அற்புதம்மாள் விடுதலை கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் பிணை கிடைக்க காரணமான அனைவருக்கும் நன்றி என்றும் கூறினார். விடுதலை என்ற முழுமை நிலையை எட்ட காலம் இன்னும் கைகூடவில்லை என்ற நிலையில் கிடைத்திருக்கின்ற இந்த பிணை ஒரு இடைக்கால நிவாரணம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது புதல்வன் உள்ளிட்ட அனைவரும் முழுமையான விடுதலையை பெறுகின்ற வரை உங்கள் அனைவரின் ஆதரவு அவசியம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் போராட்டம் தொடர்கிறது. தமிழகத்தில் புதிதாக 77 பேருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 169 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளார்கள். மாநிலத்தில் 962 பேர் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகபட்சமாக சென்னையில் 28 பேருக்கும் கோவையில் 10 பேருக்கும் புதிதாக தொற்று பரவியிருக்கிறது. மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு ஒற்றை இலக்கத்தில் உள்ளது. கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு யாரும் மரணம் அடையவில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமத்திற்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் 7.5 லட்சம் நபர்கள் புறநோயாளிகளாக சுமார் 65,000 பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இங்கு கடந்த 3 ஆண்டுகளில் 50 பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக கல்வி நிறுவனத்தின் தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும் உலக உடல் ஊனமுற்றோர் தினத்தை முன்னிட்டு மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் வீல் சேர் மற்றும் உபகரணங்களை சீனிவாசன் வழங்கினார். எல்லாமே தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் இருக்கு. இதுதான் எங்களுடைய லட்சியம். அதை நிறைவேற்றிருக்கங்கிறது மனப்பூர்வமாக எனக்கு மன திருப்தியாக இருக்கு. சிறுநீரக 50 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதுலேயும் 50 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இனியும் பண்ணுறதுக்கு காத்திருக்கோம். வருஷப்படி செய்வோம். தமிழகத்தில் 50% மதுபானங்களின் விற்பனை கணக்கில் காட்டப்படாதால் தமிழக அரசு விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக நிதியமைச்சர் PTRின் பேட்டியை சுட்டிக்காட்டிய அவர் 50% மதுபானங்களுக்கு ஆயத்தீர்வை வரி செலுத்தாமல் சில்லறை விற்பனை கடைகளுக்கு அனுமதிக்கப்படுவது எப்படி என கேள்வி எழுப்பினார். 2021-22ஆம் ஆண்டு கணக்கில் காட்டப்பட்ட 50% மதுபானங்களுக்கு 40,000 கோடி வரி வசூலான நிலையில் கணக்கில் காட்டப்படாத 50% மது விற்பனையில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சமூகத்திற்கு பெரும் கேட்டை ஏற்படுத்தும் மதுக்கடைகளை உடனே மூடுமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் இயக்கப்பட்டு வரும் தூத்துக்குடி பெங்களூரு இடையேயான பயணிகள் விமான சேவை மார்ச் 27ஆம் தேதி முதல் நாள்தோறும் இயக்கப்படும் என்று தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் 380 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 3115 மீட்டர் நீளத்தில் ரன்வே அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்த பணிகள் 2 மாதங்களில் நிறைவடைந்துவிடும் என்றும் கூறினார். தற்போது தூத்துக்குடியில் விமான நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 1 டன் அளவிற்கு சரக்கு போக்குவரத்து நடைபெற்று வருவதாகவும் விரிவாக்கப் பணிகள் நிறைவடைந்த பிறகு 27 டன்னாக அது அதிகரிக்கும் என்றும் கூறினார். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் சூழல் காரணமாக ரஷ்யாவில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்தப்படாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடரை நடத்த பல நாடுகள் ஆர்வம் காட்டின. இதற்காக நடத்தப்பட்ட ஏலத்தில் தமிழக அரசின் சீரிய முயற்சியால் சென்னையில் போட்டியை நடத்தும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுகின்றன. இதுகுறித்து ட்வீட் செய்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின்,
செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்துவதில் தமிழகம் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 8 வரை செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறும்.